சித்ரா வந்துட்டு ஹாலில் உட்காந்துட்ருக்காங்க. அப்போ போஸ்டர் மேன் வராரு. சரின்னு போய் வாங்க சொல்லி ஜெயந்தியை சொல்கிறாங்க. சரி நீ இவங்க போய் போஸ்டர் வாங்கிட்டு போனால் இவங்களுக்கு காலேஜ்லேருந்து வந்திருக்க உடனே பயந்து போய் யாருக்கும் தெரியாமல் மறைச்சி எடுத்துகிட்டு போய் ரூமில் பார்க்குறாங்க. பார்த்தா வந்துட்டு அட்மிஷன் கிடச்சிருக்குது. அதை பார்த்தோன்னே சந்தோஷமாயிறாங்க. இருந்தாலும் பயத்தில் வந்துட்டு மறைச்சி வைக்க பார்க்குறாங்க. அப்போ அவங்க சித்தி ஜெயந்தி வந்துட்டு என்னது இதுன்னு சொல்லி வாங்கி பார்க்குறாங்க. சந்தோஷமான விஷயம், கங்க்ராச்சுலேஷன் சந்தோஷப்பட்டு சொல்ல எங்கள் சித்தி வீட்டில் யாருன்னா தெரிஞ்சால் இது என்ன ஆகும், வேணாம் விடுங்க, என் ஆசை இப்படியே போட்டோம், எப்படியாவது நீ காலேஜுக்கு போகணும், இவ்வளோ பெரிய காலேஜில் கிடைக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா, இரு நான் வந்துட்டு இந்துக்கிட்ட ஐடியா கேட்குறேன் சொல்லி அப்படின்னு சொல்ல, இல்லை வேண்டாம், இந்து அக்கா என்னால் தான் ஆல்ரெடி கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, நிறைய பிரச்சனை அவங்க லைஃப்பில் என்னால் தான், அதனால வந்துட்டு இது சொல்ல வேண்டான்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரி இப்போதைக்கு இதை பத்திரமா வச்சுக்கோன்னு சொல்லிட்டு மறைச்சி வச்சுட்டு 2 பேரும் அங்கேருந்து போகிறாங்க. அப்புறம் நேராக சுகுணா வராங்க. வந்துட்டு அந்த லெட்டர் எடுத்து பார்க்குறாங்க. அவங்க ஒரே சந்தோஷமாயிறாங்க. என் பொண்ணு கூட இதை சந்தோஷமாக சொல்கிற நிலமையில கூட இல்லையேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் இங்கே பார்த்தீங்கன்னா இந்து வந்துட்டு கூட்டிகிட்டு வந்து வீட்டில் விட்டுறாரு. நம்ம கருணா நான் தான் பணம் கொடுத்து உதவி பண்ணேன் அப்படின்றத பற்றி சொல்லாத யார்கிட்டையும் சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லலைன்ற மாதிரி சொல்கிறாங்க. உள்ளே போனால் எல்லாருக்கிட்டையும் சந்தோஷமாக இந்து பேச ரொம்ப சந்தோஷன்ற மாதிரி ஜெயந்தி எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. சுகுணாவுமே ஒரு பக்கம் சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. ஆனால் கரெக்டாக திவாகர் வந்துட்டு சந்தோஷப்பட்டுங்க, இவளை நான் ஒழிச்சு கட்டாமல் விட மாட்டேன், எங்கள் அண்ணன் நாளைக்கு வந்துட்டு இது வராரு, அவளுக்கு பெயில் கேட்டுச்சுன்னு சொன்னோன்னே எல்லாம் சந்தோஷப்படுறாங்க. ஆனால் உனக்கு இருக்குதுரி அப்படின்ற மாதிரி திவாகர் வந்துட்டு வழக்கம் போல் இந்து மிரட்டிகிட்டு இருக்கிறாரு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இங்கே பார்த்திங்கன்னா கிருபாவோட பையன் வந்துட்டு வீட்டுக்கு வராரு. அவர் எல்லாரும் வரவேற்று இது பண்ணுறாங்க. இது யார் புதுசாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம இந்து பார்த்துட்டு கேட்குறாரு. அப்போ இவளால் தான் வந்துட்டு அண்ணன் இது ஜெயிலுக்கு போயிட்டாருன்னு ஒன்று அந்த பையன் அப்படி இந்து முறைச்சி பார்த்துட்டு போகிறான். அதோட எபிசோட் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.